அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? தேவாதி தேவனே, ராஜாதி ராஜன், எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதுல 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோனா 4 ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா என்றார். இங்க யோனாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோனா என்ன பண்றான்? எரிச்சலா இருக்கிறான். ஏன் எரிச்சலா இருக்கிறான்? வசனம் சொல்லுது பாருங்க. அதுல 2ஆம் வசனம் போட்டு பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாப்படுவருமான தேவன் என்று அறிவேன். 3ஆம் வசனம். இப்பொழுது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். சோதரம் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. அந்த ஜனங்களை, நினிவே மக்கள் பயங்கரமான பாவம், கொடுமையான பாவம் செய்யறாங்க. வானத்து வரைக்கும் அந்த பாவம் வெட்டிடுச்சு. ஆனாலும் பாருங்க, உடனே ஆண்டவன் அந்த சோதம் பயங்கரமான பாவம், அந்த நினிவே மக்களின் பாவமும் பயங்கரமான ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த உடனே அந்த பட்டணத்தை அழிக்க என்ன பண்ணார்? தேவதூதன் என்ன பண்றாரு? அனுப்புறார். தேவதூதன் போல இந்த யோனாவை என்ன பண்ண அனுப்புறாரு. ஆனா அந்த யோனா என்ன பண்றாப்புல, அப்பா நீ போய் இந்த தர்சீஸ் மக்களுக்கு என்ன பண்ண சொல்லு, அந்த நினிவே மட்டும் என்ன மக்கள் கவிழ்க்கப்பட்ட போகுது, நீ பிரசங்கம் பண்ண பண்ற. பிரசங்கம் பண்ணா அந்த ஜனங்களை நீங்க மன்னிச்சிருவீங்க. நீங்க மன்னிப்பு நிச்சயமா கடவுள் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்க தேவன். ஆனா இவன் பாருங்க, அவன் நல்லா ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க? நீங்க மறுபடியும் நீங்க சேர்த்துக்குவீங்க, நீங்க மன்னிச்சிருவீங்க, நீங்க இரக்கமுள்ள தேவன். ஆமா, நம்முடைய தேவன் யாருங்க? இரக்கமுள்ளவர், மனதுருக்கம்னு ஒரு தான். ஆமா, அவன் பாவி, எப்பேற்பட்ட பாவியா இருந்து நம்ம மனம் திரும்பும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரே மன்னிக்கும் பொழுது நம்ம நிச்சயம் மன்னிக்கணும். அவன் எவ்வளவு பயங்கரமான கொடூரமான குலகாரம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவம் செஞ்சான், ஆனா தேவனுடைய சமூகத்தை வரும்பொழுது அவன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லும்போது, சரணடையும் போது நம்ம நிச்சயம் மன்னிக்க என்ன பண்ணும்? ஆமா, சந்தோஷப்படணும். ஆனா இந்த யோனாவுக்கோ சந்தோஷப்படல, அவன் எரிச்சல் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த எரிச்சல்? ஆமா, எதை எடுத்தாலும் எரிச்சல், எதை பேசினாலும் எரிச்சல், கணவன் மனைவிக்குள்ள எரிச்சல், வேலை ஸ்தலங்களில் எரிச்சல், பிள்ளைகளை பார்க்க எரிச்சல், அந்த கோபம். ஆமா, அது என்ன பண்ணுறது? நான் இருக்கிறது சாகிறது மேல். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காப்புல, எப்போ பார்த்தாலும் பார்த்துருங்க, நான் உடனே என்ன பண்ணுவேன்? ஆமாம், நான் சாகணும் இப்படியே தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் பாருங்க. சோத்திரம். ஆனா அப்படி ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? இந்த யோனா மாதிரி நம்ம என்ன கூடாது? சொல்லக்கூடாது. சோத்திரம். நான் எரிச்சலா இருக்கிறேன், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வாழ்வை சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருக்க பழகணும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த 4ஆம் அதிகாரத்தின் வாட்சின கடைசியில் அவன் எல்லாத்துக்கும் கட்ட முடியும்னா, யோனா வந்து அவன் எரிச்சலோடவே என்ன பண்றான்? அவன் வாழ்க்கை போயிடுது. நீங்க வாழ்க்கையில எரிச்சலோடயே போயிடறாங்க, கோபத்தோடு இல்லை. அந்த எரிச்சலை மாற்றுகிறவர், கோபத்தை மாற்றுகிறவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இந்த காலை வேளையிலே, இந்த புதிய நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எரிச்சல் போறதுனால என்ன நடக்க போகுது? கோபம் தான் மிஞ்சம், ப்ரெஷரு, தேவையில்லாத டென்ஷனு. எதற்கு போட்டு நம்ம போட்டு என்ன பண்ணணும்? அலங்கட்டி கொடுக்கணும். வசனம் சொல்லுகிறது. ஆமா, சோத்திரம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா? இது நல்லது கிடையாது. எது நல்லது கிடையாது? எரிச்சலா இருக்கிறது நல்லது கிடையாது. அந்த எரிச்சலை நம்ம விட்டு நீக்கி போடணும். ஆமா, அது அநேக ஆசுவாதத்தை தடை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நாமளும் சந்தோஷத்தில் இருக்கிறோம், நம்ம சுத்தி இருக்கிறோம் சந்தோஷம் என்ன பண்ணுவாங்க? இழந்து போகிறதை பார்க்க முடியும். அதற்கு மேல சொன்னது பாருங்க, மேல 1 வருஷமே சொல்லுவார். 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு, எப்படி கொண்டானா? கோபத்துல கடும் கோபம். அதாவது என்ன செய்யணும் தெரியாது, கோபத்துல என்ன பண்றேன்னு தெரியாது.
ஆமாம், ஒரு சகோதரன் என்ன பண்ணுறான், மனைவியை என்ன செய்யணும் பண்ணு கரண்ட் பண்ண அடிச்சு மண்டையில வீங்கி அப்படி பார்க்கும்பொழுது சொல்கிறான், பாஸ்டர் நான் அந்த மாதிரி நான் அடிக்க நினச்சி அடிக்கல, கோவத்தில் எனக்கு என்ன செய்ய எனக்கு தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் அடிச்சு மண்டையை உடைச்சு. ஆனால் கனவு என்ன பண்ணுறான், மனைவி நேசிக்கிறான், ஆனால் அந்த கோவத்தில் அவனுக்கு என்ன செய்யணும்ல தெரியல. நல்ல ஒரு குடும்பம் தான், ஆனாலும் பாருங்க அடிச்சு மண்டையை உடைச்சு என்ன பண்ணுறேன். ஆமாம், சரி மறுபடியும் நான் ஜெபம் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடாதுப்பா, அடிக்கக்கூடாது மனைவியை சொல்லி அந்த குடும்பத்தை ஆறுதல்படுத்தி என்ன பண்ணேன், இன்னைக்கு சேர்ந்து ஆண்டவர் வாழ்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட இந்த கோபம், கடும் கோபம், எரிச்சல், இது என்ன மட்டும் இந்த காலை வேலையிலையும் சரி, எப்போதும் அந்த கடும் கோபம் எரிச்சல் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஏசப்பா இந்த கோபத்தை என்னை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த எரிச்சல் வாழ்க்கை என்ன என்னையே சீரழிக்குது, என்னையே பாதிக்குது, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. உதவி செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த எரிச்சலாய் என்ன பண்றான், இவன் வாழ்க்கையை முடிக்கிறான். யோனா நம்முடைய வாழ்க்கை எரிச்சல முடிக்க நன்மையும் கிருபையும் தொடர்கிற சோதர வாழ்க்கையை நம்ம இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வாழ்வை சந்தோஷமாக எண்ணி, கர்த்தர் கொடுத்த நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட செய்யுங்க. நிச்சயமாக ஒருவர் எரிச்சல் போட்டு விட அதை எடுத்து போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த எரிச்சல் எடுத்து போட்டு நல்ல குணத்தை எனக்கு கொடுங்கன்னு கேளுவாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரிகளை செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவன் ரெடியா இருக்கார். கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், எங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடும் கோபம், எரிச்சல் எங்களை விட்டு நீங்க கடவும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவை நன்மையும் கிருபை எங்களை தொடர உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை.